எப்போ நம்ம நோயை ஏற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ, சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ, அப்பொழுதே அது நமக்கு எதிர்வினை ஆற்றாது. ஐயா அவர் ரத்த புற்றுநோயிலிருந்து மீண்டு இருக்கிறார், இது அதிசயம், செத்து போயிருவேன்னு சொன்னா அவர் மீண்டு உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட அந்த சீடர் அப்போ அந்த சீடர் அவர்கிட்ட கேட்கிறார், இவருக்கு ஏன் அந்த நோய் வந்தது அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு விஷயம் கேட்கிறார். உங்களுக்கு எப்படி அந்த நோய் வந்தது? உங்களுடைய பரம்பரைக்கு இருந்ததா? இல்லை. அப்போ உணர்வுகள் நோயாக மாறும், அதுதான் உண்மை. உணர்வுகள் நோயாக மாறும்னு சொன்னோன்னே இவர் கேட்குறார், உங்களுக்கு கோபம் வருமா அப்படின்னு. எனக்கு அப்படியெல்லாம் கோபமே வராது. நம்ம கேள்வி தப்பாக கேட்குறோம், வேறு விதத்தில் கேட்போம். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோன்னு அடுத்த நிமிஷம் சொல்கிறேன், இந்த உலகமே எனக்கு பிடிக்காதுங்க, ஒரு பையனும் சரியில்லை, எல்லாத்து மேலேயும் வெறுப்புணர்வு, கோபம் அவ்வளோ வருது அவருக்கு. அப்போத்தான் அவருக்கு உண்மை புரியுது, அடக்கப்பட்ட கோபங்கள் தான் புற்றுநோயாக வெளியே வரும். இது அவர் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான முடிவு. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.